ஐயோ ஐயோ ஐயோ, பொம்பளை குழந்தைய போட்டு ஆம்பளை குழந்தைய எடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அம்மா எந்திரிங்கம்மா, இங்க பாருங்கம்மா, இவங்க குழந்தைய எடுத்துட்டு போக வந்திருக்காங்கம்மா. எந்திரிங்கம்மா, அம்மா எந்திரிங்கம்மா, இங்க பாருங்க, குழந்தைய மாத்தி தூக்கிட்டு போக வந்திருக்காங்க. எழுந்திருங்க. என்ன பேசுற நீ? எங்க வீட்டு குழந்தைய நாங்க தூக்கிட்டு போக வந்தோம். என்ன என்ன இங்க சத்தம்? டாக்டர் பாருங்க டாக்டர், இவங்க பொம்பளை குழந்தைய இங்க வச்சுட்டு ஆம்பளை குழந்தைய எடுத்துட்டு போக வந்திருக்காங்க. சத்யவதி, என்ன பேசுற நீ? அத்த, ஆம்பளை புள்ள, எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. ஆமாம்மா. பைரவி, உன் பூஜை பலிச்சிருச்சுமா. கடவுள் கருணை காட்டிட்டாரு. ஆமாம்மா, தேவதை மனசு வச்சுது, கடவுள் கருணை காட்டிட்டாரு. சத்யவதி, பாத்தியா? ஆம்பளை புள்ள. ஆமாம்மா, உங்க வேண்டுதல் பலிச்சிருச்சு. உங்களுக்கு முன்னாடியே குழந்தைய நான் பாத்துட்டேன் தெரியுமா? என்னங்க, நமக்கு பையன் பிறந்திருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க. தேங்க்ஸ் பைரவி, தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ளமா, உன் பேரன். ஆமாப்பா, என் பேரன். சந்தோஷமா இருக்கு பைரவி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லு? நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உங்க சந்தோஷம்லாம் துக்கமா போயிருக்கும். அம்மா, அவங்க நம்மளோட ஆம்பளை குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க பொம்பளை குழந்தைய மாத்தி வச்சுட்டு போக வந்தாங்கம்மா. வாய மூடு. என் தங்கச்சியும் மச்சானும் குழந்தைய தூக்கிட்டு போற திருடங்க மாதிரியா தெரியுது உனக்கு? நான் வராம போயிருந்தா அதுதான் நடந்திருக்கும். நீங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க. இத பாரு, இன்னொரு வார்த்தை பேசினா மரியாதை இருக்காது, பாத்துக்க. என்ன கண்டிக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல அவங்க எதுக்கு இங்க வந்தாங்கன்னு கேளுங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது அது வந்து பையன் பிறந்திருக்கான்னு. பையன் பிறந்திருக்கானு பாத்துட்டு மாத்தி எடுத்துட்டு போகலான்னு வந்தீங்களா? சத்தியவதி, நீங்க எதுக்கு இப்ப கத்துறீங்க? நீங்களும் தானே அவங்க கூட சேர்ந்து நின்னுகிட்டு இருந்தீங்க. அதுக்கு இல்ல இதுக்கு இல்ல எதுக்கும் இல்லனா இங்க எதுக்கு வந்தீங்க? பிறந்த புள்ள எங்கெங்க போயிட போது? வாடுக்கு வரதானே போது, அப்ப பாத்துக்க வேண்டியதானே? பிறந்த புள்ள எங்க போயிட போது? ஓடியா போயிட போது? இங்கதானே இருக்கும். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரியே தெரியலையே. என்னங்க, அவ சொல்றது கரெக்ட் தாங்க. நடந்தது கண்ணால பாத்துட்டு தான் சத்தியவதி பேசுறா. பைரவி,
நீங்க பேசாதீங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த காஞ்சனா எனக்கு பொம்பளை புள்ள தானே பிறக்கும்னு சொன்னாங்க. அதனால மாத்தி எடுத்துட்டு போகதான் இவ வந்திருப்பா. என்னம்மா பேசுறீங்க நீங்க? டாக்டர், வேணாம் டாக்டர், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னதும் எங்க அண்ணியோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி முதல்ல சந்தோஷப்பட்டது அவங்கதான். அவங்கள போய் தப்பா பேசுறீங்க? இவங்க எது சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? டெலிவரி பார்த்த டாக்டர் நான் இருக்கும்போது எப்படிங்க குழந்தைய மாத்த முடியும்? பைரவி, போதுமா? உன் சந்தேகம் தீர்ந்துருச்சா? எல்லாத்துலயுமே உனக்கு அவசரம் தான். முதல்ல குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. சத்யவதி, அம்மா, மச்சான், அம்மா, உங்களுக்கு பால் கட்டி இருக்கு. சிவகாமி, குழந்தைக்கு நீங்க போய் பால் கொடுங்க. வேண்டாம் டாக்டர், அவ பால் கொடுக்க வேண்டாம். அவ பாலை குடிக்க வேண்டிய அவசியம் ஏன் புள்ளைக்கு இல்ல. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தாங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்கட்டும், விடுங்க. சிவகாமி, நீங்க போய் கொடுங்க. குடுமா. சரி சரி சரி. பைரவி, பாத்தியா என் தங்கச்சி பாசத்தை? வீணா அவ மேல பழி போட்டியே. ஆனா அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு குழந்தைக்கு தாய் அன்போட பால் கொடுக்கற பாத்தியா? அதுதான் சிவகாமி. ஆரத்தி எடுக்கணும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நெல்லுங்கம்மா. ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்க போறீங்களா அத்தை? ஆமாம்மா, ஏன் கேக்குற? 2 முறை கர்ப்பம் கலைஞ்சு போன ஏன் பக்கத்துல நிக்க வச்சு சிவகாமிக்கு ஆரத்தி எடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு காஞ்சனா சித்தி சீமந்தத்தப்போ என்ன அவமானப்படுத்தினாங்கல்ல. இப்போ 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு ஆரத்தி எடுக்க போறேன்னு சொல்றீங்களே, இப்போ எந்த சாபமும் பாவமும் வந்துராதா? துரதிர்ஷ்டம் ஒட்டிக்காதா? கர்ப்பம் கலைஞ்சவளும் கலையாதவளும் ஒண்ணு இல்லனா, ராஜா மாதிரி ஆம்பளை புள்ள பெத்துட்டு வந்தவளும் பொம்பளை புள்ள பெத்துட்டு வந்தவளும் எப்படி ஒண்ணாக முடியும்? உங்க பொண்ணுக்கு மட்டும் நீங்க ஆரத்தி எடுங்க, எனக்கு என் சத்தியவதி எடுப்பா.
போ சத்யவதி, போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. தப்பு பண்ணிட்ட சிவகாமி, பெரிய தப்பு பண்ணிட்ட. பைரவி, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? என்னைக்கும் பழக்கத்தை மாத்தக்கூடாது. சத்யவதி, இன்னும் எத்தனை தடவை சுத்திட்டு இருப்ப? அம்மா, இதோ முடிஞ்சிருச்சுமா. ஓ, நெல்லு சிவகாமி. எதுக்கு அவ்வளவு அவசரம்? என் வீட்டுக்கு முதல்ல நான் போகணுமா இல்ல நீ போகணுமா? ஆம்பளை புள்ளைய வச்சிருக்கிற என்ன பின்னாடி தள்ளிட்டு பொம்பளை புள்ளைய எடுத்துக்கிட்டு எவ்வளவு அழகா முன்னாடி போயிட்டு இருக்க. அம்மா, பசுமாடு வந்துருச்சு, தோட்டத்துல கட்டி வச்சிருக்கம்மா. குழந்தை வந்த நேரம் குலதெய்வம் வந்த நேரம்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் முன்னாடி போறேன்னு சொன்னேன். பசுமாடு எதுக்கு பைரவி? என் குழந்தை கடன் பாலை வாங்கிதான் குடிச்சு வளரணுமா? அந்த பாலை இவனுக்கு குடுக்கறேன்னு குடுக்கறவங்க இவன் காதுல ஏதாச்சும் ஓதிருவாங்க. அத கேட்டு இவன் புத்தியும் மாறிடும். அதான் எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. பசு தாய்க்கு சமானம். அதோட பாலை குடிச்சா ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து என் குழந்தைக்கு பசுவோட பால் தான் தாய்ப்பால். தாய்ப்பால் குடிச்சு வளர வேண்டிய உன்னை பசும்பால் குடிச்சு வளர வேண்டிய துரதிர்ஷ்டத்துக்கு தள்ளினவ நான் தாண்டா. இந்த அம்மாவை மன்னிச்சிடுறா.
மா, அவ ஏதோ பைத்தியகாரத்தனமா பேசிட்டு போயிட்டாமா. நீ தப்பா நினைச்சுக்காத. சிவகாமி, வா போலாம். அண்ணி எதுக்குங்க அந்த மாதிரி பேசுறாங்க? எவ்வளவு பாசமா இருப்பாங்க. இப்ப ஏங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க? சிவகாமி, என் மருமக என்ன பண்ணிட்டு இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல சத்யாவதி பண்ண கலாட்டால இவ்வளவு நான் சரியா பார்க்க கூட முடியல. வீட்டுக்கு வந்தப்பறம் உங்க அண்ணி பேசின பேச்சுல குழந்தைய திருப்தியா கூட பார்க்க முடியல. குடு அவள. என் செல்ல குட்டி, அழகி புஜ்ஜு குட்டி. என்ன என்ன அப்படி பாக்குற? நான் உன்னோட மாமா. சாரிமா, உன் மேல பாசம் இல்லைன்னு நினைச்சிடாத. பாசம் மொத்தம் உன் மாமா கிட்ட தான் இருக்குன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அது உங்க குழந்தைன்னு, உங்களுக்கு அது மேல பாசம் இல்லைன்னு அது ஏன் நினைக்க போகுது? என்னைக்கா இருந்தாலும் இவ ஏன் குழந்தை தானே? ஏன் குழந்தை, அவன் உன் குழந்தை தானே. ரெண்டு பேருமே என்னோட ரெண்டு கண்ணுங்க மாதிரி இல்ல செல்லகுட்டி? என்ன இருந்தாலும் மாமா மாமா தானே. பைரவி ஏன் அப்படி பேசினான்னு உனக்கு தெரியாதாமா? பிரசவத்துக்கு முன்னால அவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா. அதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம எதோ பேசிட்டா. அந்த சத்யவதி சொல்றத அவ அப்படியே நம்புறா. அவ பேசுனத நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காதம்மா. போக போக அவளே தன் தப்ப புரிஞ்சுப்பா. நீ ஒன்னும் வருத்தப்படாத சிவகாமி. அண்ணிய பத்தி எனக்கு தெரியாதானே? நான் எதுவும் கவலைப்படல. சிவகாமி, இவளை பார்க்கும்போது உன்ன மாதிரியே இருக்காமா? அப்படி இல்ல மாமா, அவ உங்கள மாதிரியே இருக்கா. அப்படியா மச்சான்? இவ என்ன மாதிரியே இருக்காளா? அப்பா அதிர்ஷ்டசாலிதான். அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தானே அவ நம்ம வீட்ல வந்து பிறந்திருக்கா. கரெக்டா சொன்னமா. புஜுக்குட்டி, மாமா கிளம்பட்டுமா? இனிமே தினமும் வந்து உன் கூட நான் விளையாட போறேன். ஓகே மாமா, விளையாடுறதுதான் விளையாடுறீங்க, யூனிஃபார்ம்ல மட்டும் வந்துடாதீங்க. உங்களை அந்த ட்ரெஸ்ல பார்த்தா எனக்கே பயமா இருக்கும் மாமா. குழந்தை பார்த்தா மிரண்டே போயிடுவா. சத்யவதி, செல்லோ, இங்க பாரு, அழக்கூடாதுப்பா. இங்க பாரு, இது பாரு, இப்ப வந்துருவா. சத்யவதி வந்துருவாடா செல்லோ. சத்யவதி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? குழந்தை வேற அழுதுட்டு இருக்கா, சீக்கிரமா. சீக்கிரம் வாடி, குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கான். குடு, இந்த சீக்கிரம். ஆமா, அச்சோ. சரிப்பா. கொஞ்சம். ஓ, குடிக்கிறான். என் செல்லம், என் தங்கம். என் பேரு சத்யவதி. நான் அரிச்சந்திரன் பரம்பரை. ஏய், இப்ப எதுக்குடி உன் கதைய முதல்ல சொல்லிட்டு இருக்க? ஏன் கதை இல்லம்மா, அவங்க கதைய சொல்றதுக்கு தான் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். யாரு கதைய? அதாம்மா, குழந்தைய மாத்த வந்த கதைய. அம்மா சத்தியமா சொல்றேம்மா, அவங்க கண்டிப்பா குழந்தைய மாத்ததாமா வந்தாங்க. நான் பாத்துட்டு ஏன்னு சொன்னதும் அவங்க மூச்சை நின்னு போச்சு. அப்புறம் அங்க இருந்து ஓட பார்த்தாங்கம்மா. ஆனா நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. வந்தாங்களோ வரலையோ, நான் யாரையும் நம்புறதா இல்ல. நீங்க தாமா எல்லாரையும் நல்லவங்க நம்புறீங்க. அவங்க என்னடான்னா டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணி சின்ன பொருள் மேல ஆசையே இல்லாத மாதிரி நடிச்சு மொத்தமா சுருட்டிட்டு போலான்னு பிளான் பண்றாங்க. என்னடி சொல்ற நீ? நான் சொல்லலமா, அதுதான் அவங்களோட திட்டம். குழந்தைய மாத்துறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? நம்ம புள்ள அவங்க கிட்ட இருந்தா இது அவங்க புள்ள தானே. அவங்க பொண்ணு உங்ககிட்ட இருந்தா அது உங்க பொண்ணு தானே. நாளைக்கு அவங்க கிட்ட இருக்கிற நம்ம புள்ள யுவராஜா வளர்ந்து மகாராஜா மாதிரி வந்து நிப்பான்.
நீங்களும் ஐயாவும் உங்க பொண்ண அதாவது அவங்க பொண்ண நம்ம யுவராஜாவுக்கு கட்டி வைக்க அவங்க காலடியிலேயே கிடப்பீங்க. கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி செஞ்சு வச்சு மொத்த சொத்தையும் அவங்க உங்ககிட்ட இருந்து ஆட்டைய போடதா திட்டமே போட்டிருக்காங்க. இவ்வளவு இருக்கா? இன்னொன்னு கூட இருக்குமா? இன்னொன்னா? அது என்ன? நீங்களே சொன்னீங்கல்லம்மா, பொம்பளை குழந்தை பிறந்தா செத்தாவது இந்த வம்சத்தை காப்பாத்துவேன்னு. ஒருவேளை பொம்பளை குழந்தைய பார்த்து நீங்க தற்கொலை முயற்சிக்கு போய் செய்யக்கூடாதத செஞ்சுக்கிட்டா, தனியா இருக்கிற குழந்தைய வளர்க்கற மாதிரி வளர்த்துட்டு ஐயா சம்மதத்தோட மருமகளா ஆக்கிக்கிட்டா, இந்த மொத்த சொத்தும் அவங்களுக்கு தானே. இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் கடைசியில சொத்து மொத்தமும் அவங்களுக்கு தான். இதுதாம்மா அவங்களோட மொத்த திட்டமும். இன்னும் சொல்லாதடி, கேட்கவே பயமா இருக்கு. அவ்வளவு மோசமாவா யோசிப்பாங்க? மோசமானவங்க மோசமா யோசிக்காம வேற எப்படிமா யோசிப்பாங்க? அம்மா, நீங்க எங்க இருந்தாலும் அவங்கள தூரமாவே வைங்க. மறுபடியும் போய் சிவகாமி சிவகாமின்னு சொல்லி அள்ளி பூசிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படணும். இவ்ளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போய் சேருவேனா? தூரமா தான் வைப்பேன்.